இந்த நீட்டு தேர்வு விலக்கு சம்பந்தமாக ஒரு தவறான வரலாறு இங்கே பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது யூபிஏ அரசு கொண்டு வந்ததுன்னாங்க. ஆனால் இதுக்கான முடிவை எடுத்தது வாஜ்பாய் அரசு. குறிப்பாக அந்த எம்சிஐன்னு சொல்கிற மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி 1300 கிலோ தங்கம் எடுத்தாங்கல்ல, கேத்தன் தேசாய் அவருடைய ஐடியா. ஓகே, அவர் சிறைக்கெல்லாம் போனார். அதற்கு பிறகு அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு பிறகு குஜராத்தினுடைய மெடிக்கல் கவுன்சில் தலைவரானார். இப்போ வேர்ல்டுக்கே போட்டாங்க. அது பாஜக ஆட்சி, இந்த மோடியின் ஆட்சி காலத்தில் தான். எனவே அந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். என்ன விஷயம்னா, மருத்துவ கல்வியில் சில அளவுகளை அல்லது பாடத்திட்டங்களை சிலபஸ் சம்பந்தமானதை அகில இந்திய அளவில் நீங்கள் சொல்லலாம். ஆனால் மருத்துவ கல்விக்கு மாணவர் சேர்க்கை என்பது ஒரு மாநிலத்தின் உரிமை. ஏன்னா எங்கள் கல்லூரிகளை கட்டுவதற்கு நயா பைசா கூட கொடுக்காத உங்களுக்கு அதன் மீது அதிகாரம் செலுத்த எந்த காலத்திலையும் எப்படியும் உங்களுக்கான அந்த உரிமை இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டின் நிலை. ஓகே, எனவே தான் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது யூபிஏ அரசு சொன்னார்ல, யூபிஏ அரசு கொண்டு வந்தாலும் மாநிலங்கள் கேட்டால் விலக்கு என்பது இருந்தது. அந்த மாநிலங்கள் கேட்குறப்ப விலக்கு கொடுக்க வேண்டியதுன்னா பாஜக. எப்படி நீங்கள் அதையும் இதையும் ஒன்றா நீங்கள் கம்பேர் பண்ண முடியும்? கார்த்திகை செல்வன் கொண்டு வந்தார், கார்த்திகை செல்வன் கொண்டு வந்தார்னு இதையே கீரல் விழுந்த இசைத்தட்டு மாதிரி போடுறீங்க. நான் கேட்குறேன், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நிர்மலா சீதாராமன் நீங்கள் வந்து உறுதிமொழி கொடுத்தார்ல, இந்த ஆண்டு நான் விலக்கு வாங்கி தருவேன் சொன்னாரா இல்லையா? ஆனால் விலக்கு வாங்கி தர முடியலையே. அந்த ஆண்டு தானே அனிதா போன்றவர்கள் இறந்தார்கள். அப்போ நீங்கள் இப்போ பல மாணவர்களுக்கு இறந்து போன நீட்டு தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இரங்கல் நடத்துகிற நீங்கள் உங்களுடைய, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய செயல்பாடற்ற தன்மையால், நான் அளந்து சொல்கிறேன் வார்த்தையை, உங்களுடைய செயல்பாடற்ற தன்மையால், உங்கள் கொள்கை குறிக்கோளில் எந்த விதமான அக்கறை இல்லாத காரணத்தால் நீங்கள் கூட்டணி இருந்த காலத்திலேயே விலக்கு என்று ஒன்றிய அமைச்சர், இன்றைய நிதியமைச்சர் சொல்லியும் விலக்கு வாங்க முடியாதது யாருடைய குற்றம்? நேற்று பேசியிருக்காருங்க விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில். என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் இங்கே இருந்து போனோம், எடப்பாடியார் நாங்களும் சொன்னோம், எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, பிரதமர் மோடியும் ஒத்துக்கிட்டாரு, சொல்லியிருக்காரா இல்லையா? ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இங்கே வந்தாக்கா வேற சில 5 பேர் சேர்ந்து அதை மாற்றிட்டாங்க. எங்கே? இந்த தேசிய அளவுடைய அமைச்சர்கள் பல பேர் சேர்ந்து அதை மாற்றிட்டாங்க. அப்போ இந்த சூட்சுமம் மிக தெளிவாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், பாஜக கருத்தியல் ரீதியாக எமர்ஜென்சி இருக்குது. அந்த எமர்ஜென்சி காலத்தில் தானே ஸ்டேட்டு மாநில உரிமையில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகிறீங்க. இல்லை, இந்த ஒரு வட்டத்துக்குள்ள நிற்க வேணாம். நான் கேட்குறது அப்படிங்கிறது வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்ட பேச்சா இது? நிச்சயமாக அதுக்காகத்தான் இது இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் இப்போ கூட்டணி சொல்கிறீங்களா, ஏன் நீங்கள் ஒருபடி உங்களுக்கே எடுத்து சொல்கிறேன், அதிமுக சார்பாகவே ஒரு கேள்வி வைக்கிறேன். கூட்டணி முடித்து அறிவித்தது யார்? அமித்ஷா அறிவிக்கிறார் என்டிஏ ப்ரெஸ் மீட்டில். அப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு கேள்வி வருது, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவோம். நான் குறைந்தபட்சம் மக்களுக்கு நலனில் அக்கறை கொண்டு கேட்குறேன், அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஏன் அதை வைக்கக்கூடாது? உங்களை சார்பாக கேட்குறேன். அவரே சொல்லிட்டார் குறைந்தபட்ச செயல் திட்டம், ஏன் முதல் நம்பி அதை வைக்கக்கூடாது? அதை தாங்க முதல்வர் கேட்டார். ஏன் அப்படி குதிக்கணும்? அப்போ பால் உங்கள் கையில் இருக்குது. உதைத்து விளையாட வேண்டிய நீங்கள் திமுகவை கதைத்து வாழலாம் என்று ஒரு அரசியல் கூப்பாடு போடுறீங்க. அங்கதான் பிரச்சனை. நீங்க ஒன்று சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்தில் நீட்டு விலக்கு மசோதா வந்தபோது திமுக எதிர்த்ததா? வெளிநடப்பு செஞ்சிச்சா? ஆதரித்தது அல்லவா? ஆனா இந்த முறை நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் வெளிநடப்பு செய்யல? அப்ப உங்களுடைய சந்தர்ப்பவாத நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமைத்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் மீது குற்றம் வரும் என்பதை மக்கள் உணர்ந்து விடுவார்கள். எனவே அதனை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு முடிவாகத்தான் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு சொல்றேன். ரைட், நான் சுமன் கவியோட இதோட முடிச்சேன். எனவே செயல்பட வேண்டிய அதிமுக இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க? குற்றம் சாட்டுறது ரெண்டாவது விஷயம். இப்ப நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்க, கவர்னர் விஷயத்துல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கிட்டு இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்குதா இல்லையா? இந்தியாவே உலகமே திரும்பி பார்த்திருக்கிறதா இல்லையா? அனைத்து மாநிலங்களும் காத்திரமாக அதை ஆதரித்திருக்கிறதா இல்லையா? ஏன் இதுல வராது? நான் சொல்றேன் ஒண்ணே ஒண்ணு, 1950 முதல் சட்ட திருத்தம் எதுல வந்தது? தமிழ்நாட்டில் துவங்கிய இடஒதுக்கீடு போராட்டம். அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தினால தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்த அரசமைப்பு சட்டம் பிரிவு 15 ஒரு உபவிதியை கொண்டு வந்து those who are all socially educationally backward they must have some reservation வந்துச்சுல்ல. அதை வந்து நிகழ்த்தி காட்டியது எது? இது உங்களுக்கு இந்த வாய்ப்பு தானே. வரலாற்றில் திமுக அதிமுக பிரிந்தது, அண்ணாவின் வழியில் தானே அது பிரிந்தது, பெரியாரினுடைய இயக்கம் தானே சொல்றீங்க. அப்படி நீங்கள் பலவற்றை திராவிட இயக்கங்கள் இங்கே முன்முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிற போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்?
உங்களுக்குள்ள இருக்கிற பெட்டி அரசியலை விடுங்க, மீதி இருக்கிற மக்கள் அரசியலில் நீங்க நின்று இருக்கணுமா இல்லையா? அதற்கு பதிலாக எதிரிகளோடு சேர்ந்து அவர்கள் மொழியில் பேசுறீங்க. அது ஆபத்தானது, தமிழ் மக்களின், தமிழக மாணவ மருத்துவமனையுடைய உரிமைக்கு எதிரானது என்று நான் குற்றம் சாட்டுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.